அப்பா நான் லிங்கம் பேசுறேன். என்ன சொல்லு? ஒன்றும் இல்லைப்பா, அண்ணனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? பயப்படும்படியா ஒன்றும் இல்லைப்பா. இல்லடா, டாக்டர் ஒரு 1 வீக் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. நீ தான் கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. சனிய நீ எங்க கால் வச்சாலும் அங்கிருந்து நிம்மதி போயிடுண்டா. போட சந்திர கிட்ட கூட. அப்பா சந்திரா. சொல்லுங்கப்பா, சந்திரன் தான் பேசுறேன். என்னப்பா ஏதோ ஆக்சிடென்ட்னு சொல்றான்? ஒன்றும் இல்லைப்பா, காலில் லேசாக ஒரு அடி, அவ்வளோதான். வேணான்னு சொல்லி தம்பி தான் ஃபோன் பண்ணிட்டான். சரி, நான் உடனே கிளம்பி வரேன். ஒரு நிமிஷம் அம்மா கிட்ட பேசு. டேய் சந்திரா, என்னடா ஆச்சு? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, காலில் லேசாக ஒரு காயம், அவ்வளோதான். யாரு சந்திரனா பேசுறது? ஆமாம்மா, சந்திரன் தான் பேசுகிறேன். இல்லையே, இது என் பையன் லிங்கம் குரல் மாதிரில இருக்கு. டேய் புலி, அப்பா ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போய் கூட்டிகிட்டு வா. என்ன ஏதுன்னு கேட்டார்னா, அன்னைக்கு நான் ரோட்ல சண்டை போடும்போது அப்பா பார்த்தார்ல, அந்த குரூப் ஆளுங்க என்னை தேடிட்டு வந்தபோது நான் இல்லாததால அண்ணனை வெட்டிட்டாங்கன்னு சொல்லு, நம்புவாரு. டாக்டர், அண்ணன் இத்தனை பேரோட முயற்சிக்கு பலன் கிடைச்சிருக்கு. நினைவு திரும்ப கொஞ்சம் டைம் ஆகும். தேங்க்யூ டாக்டர். மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போய் பாருங்க. எந்த பக்கம் பாத அங்கதான். என்னம்மா என்ன ஆச்சு? எங்க அவன்? சந்திரா, சந்திரா, அப்பா வந்துருக்கா? கால் அடின்னு போயிடுச்சு. அழாதீங்க மாமா, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சந்திரா, சந்திரா, என்னால் பார்க்க முடியல, என்னால் தாங்க முடியாது. அமைதியா இருந்தா வாழ்க்கைய அநியாயமா கெடுத்துட்டீடா பாவி. அன்னைக்கு நான் கூப்பிட்டேன், நீ கூட வந்துக்கலாம்ல. ஏண்டா வாழ்க்கைய கெடுக்கணும்னு இருந்தேடா. ஒரு பாவமா தெரியாது அவளை அடிச்சு படுக்க வச்சியடா பாவி. அவன் வாழ்க்கை கெடுத்தியடா, அவன் வாழ்க்கை நாசமாக்கிட்டியடா. நீ அவன்தான்டா அடிச்சு கொண்டாதான் ஆத்திரம் தீரும். இனிமே நீ என் புள்ளடா, நீ என் புள்ள இல்ல. என் மூஞ்சில பிடிக்காத, எங்காவது போய் செத்து தோணா. திரும்பி வந்த நானே அவனை அடிச்சு கொண்டுடா. கல்லை வைரம் என்று ஒப்பு கொண்டு வாழ்ந்திருந்தான் தந்தையே, இந்த தந்தையே. தப்பு செய்ய வைரக்கல்லை உப்பு கல்லாய் விட்டெறிந்தான் விந்தையே, இது விந்தையே. பாசம் பாலும் வெள்ளதான், தென்னங்கல்லும் வெள்ளதான். தந்தை கல்லை புகழ்ந்தான், நல்ல பாலை இகழ்ந்தான். இன்னும் என்ன என்ன நடக்கும் யாரு சொல்ல இருக்கா? லிங்கம் ஒரு ஆமாம் சார். ఏం జరిగింది? ஆமா, நீ அண்ணனை வெட்டிட்டாங்கிற விஷயத்தை நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் என்னடா அவன் அண்ணன் சாவுக்கு போகாம இங்க வந்திருக்கான்? ஒருவேளை தெரியாதோ?
தப்பாடா தப்பா. இப்ப என் வழி என்னன்னு உனக்கு தெரியுதாடா? தெரியுதா? என் அப்பா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? என் அண்ணா ரவுடியா இருக்கும் போதெல்லாம் விட்டுட்டு திரும்பி வரும்போது வெட்டினா. என் அண்ணனை விட்டுட்டு கெஞ்சன என்னடா? இப்படி அநியாயமா வெட்டிட்டீடா. நீ அழுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இதே மாதிரி தான் உன் அண்ணனும் அழுதான், கதர்னா, கெஞ்சுனா. ஓட்டம் இல்ல நாயுடு, பெத்த நாயுடு. என் அண்ணனை ரவுடி ஆக்கின மாதிரி என்ன கொலைதான் ஆக்கிட்டேடா பாவி. அழாதீங்க அண்ணி. அவன் உயிரோடு இருந்திருந்தா நீங்க தினமும் செத்து தான் பிழைக்கணும். இனி பிரச்சனை இல்லை அண்ணி. நீங்களும் அண்ணனும் நிம்மதியா வாழலாம். அப்பாவுக்கு மட்டும் அண்ணன் ரவுடியா இருந்தாங்கிற விஷயம் கடைசி வரைக்கும் தெரிய வேண்டாம் அண்ணி. பசங்களை பத்தி புரிஞ்சுக்காத அப்பாவை இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டுமேனு வாழ்க்கை பூரா ஃபீல் பண்ணுவார் நீ. அவரை பொறுத்த வரைக்கும் அண்ணன் நல்லவன், நான் கெட்டவன். கெட்டவனாவே இருந்துட்டு போறேன் நீ. இவன் பச்சை பிள்ளையே இன்னும் மிச்சம் இருக்கே. இது பெத்த கடனா இல்ல சாமி குத்தமா? இன்னும் என்ன என்ன நடக்கும் யாரு சொல்ல இருக்கா? லிங்கம், நான் சாப்பிட்றதுக்குள்ள வெளில வந்திருப்பான். வாழ போற கடைசி காலத்திலேயாவது உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்ப நான் வாழ்ந்துட்டு போகணும். ஒருவேளை நீ ஜெயில இருந்து திரும்பி வரும்போது நான் உயிரோடு இல்லைன்னு வச்சுக்க, நான் உனக்கு மகனா வந்து பார்ப்பேன்ப்பா. மகனா வந்து பார்ப்பேன். ரெடி? 1 2 3. என்னப்பா லிங்கம்? என்னடா அவன்? லிங்கம், ஐயோ அப்பனுக்கு நான் பேரு வாங்கி தந்து போட்டேன். அட நல்லவங்க வாழ்த்தாலதான் ஆட்ட நாயக நான் வந்து போட்டேன். நண்பனே உன்னை நம்பிதான் நிக்கிறா சின்ன தம்பிதான். விண்ணையும் உங்கள் அன்பினா முட்டுமே மேல எம்பிதான். தமிழாண்டு கையிலதான் வெற்றி கோப்ப கையிலதான். எல்ல விட்ட பிள்ளை கொஞ்சம் தொட்ட புள்ள மச்சம் உள்ள புள்ள மனசு முத்து வெள்ள. என் பாத்தியார் எம்ஜிஆர், என்னை வளர்த்ததெல்லாம் ரஜினி சாரு. நான் வச்சிருக்கேன் பக்தியடா, அவங்க
தந்ததுண்டா சக்தியடா